Hi, hello friends. நீங்கள் பார்த்துட்டு சவனஸ் தமிழா சேனல் என் பேர் சேகர். இப்போ நீங்கள் டிஸ்பிளே தெரியுமா இந்த மைக்ரேஷன் எப்படி ரெடி பண்ணியிருந்தா இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்கிறது நமக்கு புரியும். நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே தெரியுற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அதை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பலாம் ஒரு புது வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன் உங்களுக்கு உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வந்து ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். கைன்மாஸ்டரோட ப்ரோவர்ஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் கைன்மாஸ்டர் ப்ரோவர்ஷன் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இதில் வந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை செலக்ட் எக்ஸ்பர்ட் ரேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9:16 இருக்கும் சென்டர் பாயிண்டில் உள்ளது. அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் தான் நம்ம வந்து வீடியோ கிரியேஷன் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியா ஐக்கான் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டர் வந்து இமேஜ்லாம் சேவ் பண்ணிக்கலாம் அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜுக்கு நான் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த இமேஜ் வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா டைம்லைன் வந்து ஆட் ஆகிட்டு இப்போ வந்து டைம்லைனில் வந்து ஒரு 30 செகண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸ்டெண்ட் பண்ணி டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். இதை எப்படி ஸ்டாப் பண்ணி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஐக்கான் பக்கத்தில் வந்து ஒரு கிராப் ஐக்கான் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன்லேயும் வந்து உங்கள் 2 விரலாலையும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதில் வந்து ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் 2 விரலாலையும் வந்து. இப்போ நான் இந்த அளவு வச்சிடுறேன். இந்த அளவு வச்சுட்டு வந்துட்டு ஸ்டார்ட் பொசிஷனும் எண்டு பொசிஷனும் உங்களுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அந்த ஈக்குவல் சிம்பிளை ஃபிட் பண்ணிவிட்டு ஈக்குவல் சிம்பிளில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். உங்கள் இமேஜ் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும், ஃபிக்ஸடாகவே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணாமல் வந்து ஃபிக்ஸடாகவே வச்சுக்கலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு மீடியா ஐக்கன் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பேசிக் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கேஷியன் பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் மேலே வந்து உங்களுக்கு வந்து பிளர் ஆஃப் இட் வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ வந்து அதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இமேஜ் மேலே ஃபுல்லாகவே ட்ராக் பண்ணியிருங்க உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பிளர் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து 6 கொடுத்துருக்கேன். இப்போ டிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து டைம்லைனில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிச்சுக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இப்போ டிக் பண்ணி விட்டுறேன். இப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயரை வந்து ஆட் பண்ணணும். இப்போ லேயரை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டர் வந்து அந்த வீடியோ லேயரை வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு அந்த வீடியோ லேயரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆட் ஆகிட்டு இதை வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த அளவு வச்சுட்டு இப்போ வந்து டிக் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன்றா அதே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து க்ரீன் ஸ்க்ரீன் கிடையாது, அதனால் பிளாக் ஸ்க்ரீன்னால நான் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துட்றேன். கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆயிடும். இந்த மாதிரி நீங்கள் பிளெண்டிங்கில் போய் ஸ்க்ரீனுக்கு அப்ளை பண்ணால் மட்டும் தான் அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆயிடும். இந்த மாதிரி இப்போ டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து ஒரு டைம் வந்து பாட்டமில் வந்து ஆட் பண்ண போகிறோம். டைமும் பாரும் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்குண்டான லேயரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப்பு பார்ப்போம். இப்போ அதே லேயரை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு க்ரீன் ஸ்க்ரீனு டைம் லைனை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். டெம்ப்ளேட் வந்து இது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் வச்சுக்கிறேன். சின்ன சைஸில் வச்சு பாட்டமில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைம் லைனை வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆயிடும். இப்போ டிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். இப்போ அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இமேஜை வந்து கொண்டு போகிறப்போம். நீங்கள் பேக்ரவுண்டில் எந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறீங்களோ அதே இமேஜை வந்து உள்ளே வந்து கொண்டு வாங்க. இப்போ பேக்ரவுண்டில் அந்த இமேஜை வந்து நான் உள்ளே ஆட் பண்ணிடுறேன். இந்த கட்டத்துக்கு அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, செவ்வக ஷேப்பில், அதில் தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அதே இமேஜை வந்து உள்ளே கொண்டு வரேன். இப்போது நான் வந்து எந்த ஃபோல்டர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அதே இமேஜை வந்து உள்ளே கொண்டு வந்துட்டேன். இதை கிராப் பண்ணணும். இப்போ கொஞ்சம் இந்த ஆங்கிளில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆங்கிளில் வச்சுட்டு கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷனு ரைட் சைடு இருக்கும் உங்களுக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்கள் 2 விரலாலையும் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாலே போதும் உங்களுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே இப்போ வச்சாச்சு. இப்போ டிக் பண்ணி விட்றேன்.
டிக் பண்ணி விட்டு இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த கட்டத்தில் வர்ற மாதிரி வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கிராப்பிங் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியிருக்கு மேலே டாப்பில் வந்து, அதனால் கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இது பொறுமையாகவே பண்ணுங்கள், எந்த ஒரு அவசரமும் வேண்டாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து அழகாக வரும். ஓகே, இப்போ வந்து ஃபிக்ஸ்ட் ஆகிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ்டாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த கட்டத்துக்குள்ளே வந்து இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்குது. நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு ஓகே, இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ளே ஆகுது. இந்த மாதிரி பாட்டமில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இந்த டெம்ப்ளேட்டுக்கு நீங்கள் வந்து ஆடியோ ஆட் பண்ணணும்னா ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ சிம்பிள் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆடியோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆடியோ ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு எல்லாத்தையுமே மூவ் பண்ணிக்கோங்க. எல்லா இமேஜுமே மூவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து எல்லாமே கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். ஃப்ரண்ட் சைடு எல்லாம் மூவ் பண்ணிக்கோங்க. நான் மூவ் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே வந்து 30 செகண்டில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. செக் பண்ணி வச்சு உங்கள் ஆடியோ அந்தமாரி ஆட் பண்ணிட்டு இப்போது ரைட் சைடு உங்களுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் ஐக்கான் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ஃபேட் அவுட்னு இருக்கும். அதை வந்து கம்மி பண்ணிட்டு இதை வந்து டிசேபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் இருக்கும். இதை வந்து டிக் பண்ணிக்கணும். அது எதுக்கு நம்ம வந்து டிசேபிள் பண்ணோன்னா நீங்கள் வந்து ஆடியோ ஆட் பண்ணியிருக்கீங்கன்னா லாஸ்ட் எண்டு முடியும் பட்சத்தில் உங்களுக்கு ஆடியோட சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகிடும். அதுக்காண்டி அந்த ஆப்ஷனை வந்து டிசேபிள் பண்ணுறது. இப்போ வந்து இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த கியர் ஐக்கான் மேலேயே வந்து அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த குவாலிட்டியில் வேணுமோ அந்த குவாலிட்டியில் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் 1080 வச்சுட்டு பிட் ரேட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. 6, 7 எல்லாம் 5 வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்கிடாது. நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண முடியல டைம் எடுத்துக்க. இல்லைனா நீங்கள் ஃபுல்லாக வச்சுருங்க உங்களுக்கு டைம் எடுத்துக்கிடும். 1 hour ஆயிரும். அதனால் வந்து நீங்கள் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க பிட் ரேட் வந்து. இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்தேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகி வந்துடும். கொஞ்சம் லேட்டாகவே வந்துடும், சீக்கிரமாக வந்துடும். நீங்கள் எந்த அளவில் நீங்கள் வச்சுருக்கீங்களோ. இப்போ நான் வந்து டைமிங் வந்து 30 செகண்ட் வச்சுருக்கனால எனக்கு வந்து லேட் ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற லைக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு ஒரு நோட்டிஸ் இருக்கும். அதை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்வளோ ஒரு புது வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் உங்களுக்கு உடனுக்குள்ள நோட்டிஸாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.